ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். பயிற்சி புத்தகத்தில் 7வது பாடம் விளையாட்டு விழா. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தில் எனக்கு பிடித்தவருக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் உள்ள விலங்குகளுக்கு உங்கள் குழந்தைகளை ஒரு கடிதம் எழுத சொல்லுங்கள். ஒரு மாடலுக்கு நான் கீழே எழுதி காட்டியிருக்கிறேன். யானைக்கு நான் எழுதியிருக்கிறேன், குட்டி யானையே, உன்னுடன் நானும் பந்து விளையாட வரட்டுமா? இந்த விடுமுறையில் உன்னுடன் சேர்ந்து விளையாட நான் வருகிறேன். உன்னுடைய முரம் போன்ற காதுகள், தும்பிக்கை, பானை போன்ற வயிறு இவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும். உன் நண்பர்களையும் கேட்டதாக சொல். இதே போல் உங்கள் குழந்தைகளை மற்ற விலங்குகளுக்கு கற்பனை செய்து கடிதம் ஒன்றை எழுத சொல்லுங்கள். கடிதத்தினை முழுமையாக்குவேன் அப்படின்ட்டு உள்நாட்டு அஞ்சல் தாள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், யாருக்கு கடிதம் அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரியை இங்கே எழுதணும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்குது. ஒரு மாடலுக்கு நான் எழுதி காட்டியிருக்கிறேன், உன் நலமறிய ஆவல். அடுத்த கோட்டில் திருவிழாவிற்கு. அடுத்தது அந்த கடிதத்தை தொடர்ந்து எழுதி நிரப்பியிருக்கிறோம். திருவிழாவில் பல்வேறு கடைகளும் வண்ண விளக்குகளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அடுத்த ஆண்டு நடக்கும் திருவிழாவிற்கு நீயும் உன் குடும்பத்தினரும் வர வேண்டும் என நான் விரும்புகிறேன். இதே மாதிரி ஒரு கடிதத்தை இந்த இடத்துல எழுதி நிரப்ப சொல்லுங்கள். எனக்கு பிடித்த பறவை, விலங்கு, பொருளுக்கு கற்பனையாக கடிதம் எழுதுவேன். உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடித்த விலங்குகளுக்கு அல்லது பொருளுக்கு ஒரு கற்பனை செய்து ஒரு கடிதத்தை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு மாடலுக்கு நான் பச்சை கிளிக்கு எழுதியிருக்கேன், வணக்கம், நான் நலம், உன் நலமறிய ஆவல். நீ உன் வளைந்த சிவந்த மூக்குடனும் அழகான பச்சை வண்ண சிறகுகளுடனும் என் வீட்டு ஜன்னலில் வந்து அமர்ந்து கீச் கீச் என்று பேசும் அழகை ரசிக்க ஆவலாக இருக்கிறது. உன் அன்பான குரலையும் கொஞ்சம் பேச்சையும் தினமும் கேட்க ஆவலாக இருக்கின்றேன். உன்னிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். உன் புத்திசாலித்தனம் மற்றும் நீங்கள் கூட்டமாக வாழும் இயல்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படிக்கு இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளுடைய பெயரை எழுதிக்க சொல்லுங்கள். புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள கேள்விகளுக்கு நான் பதில் எழுதிட்டேன். உங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க. புத்தகத்திலிருந்து விடையை கண்டுபிடிச்சி அவங்கள சொல்ல சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த பதிலை எழுதிக்க சொல்லுங்கள். முதல் கேள்வி, இப்பாடப்பகுதியில் கூறப்பட்டுள்ள விளையாட்டுகளை எழுதுக. பாண்டியாட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி, கல்லாட்டம். இரண்டாவது கேள்வி, இப்பாடத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் எவை? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். மூன்றாவது கேள்வி, புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காய்களை நகர்த்தும் விளையாட்டு எது? தாயம். நான்காவது கேள்வி, கடிதம் யார் யாருக்கு எழுதியது? கடிதம் குரல் செல்வி இளவேனினுக்கு எழுதியது. பெயரா செயலா அப்படின்ட்டு இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். படத்திற்குரிய தலைப்பு செய்தியை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த செய்தித்தாளில் உள்ள அந்த செய்தியை படிக்க சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடத்துல தலைப்பு செய்தியை எடுத்து எழுத சொல்லுங்கள். நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடக்கம். அடுத்தது கீழே பாருங்கள், செய்தியை படிப்பேன், தலைப்பு செய்தியை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள அந்த செய்தி குறிப்பை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 1க்கு 2 முறை படித்த பிறகு இதுக்கு பொருத்தமான தலைப்பு செய்தியை கொடுக்க சொல்லுங்கள். நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை, பிரதமர் வாழ்த்து. இதே மாதிரியான ஒரு தலைப்பு செய்தியை உங்கள் குழந்தைகள்கிட்டருந்து கேட்டு எழுதி இங்கே எழுத சொல்லுங்கள். செய்தியை படிப்பேன், தலைப்பு செய்தியை எழுதுவேன். இதுவும் அதே போல தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த செய்தியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு பொருத்தமான தலைப்பு செய்தியை மேலே கொடுக்க சொல்லுங்கள். திருப்புவனம் கீழடியில் உரைக்கிணறு கண்டுபிடிப்பு. இதே போல் ஒரு செய்தியை மேலே கொடுக்க சொல்லுங்கள். குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை படிக்க சொல்லுங்கள். இதை ஒரு செய்தியாக மாற்றி கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் எழுத சொல்லுங்கள். பசலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பிப்ரவரி 8, 2026 சிறு சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதில் அஞ்சலக தலைமை கண்காணிப்பாளர் சிறப்பு விருந்தினராகவும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் போன்றோர் பங்கேற்றனர். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை படிக்க சொல்லுங்கள். 4 முறை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே
ஒவ்வொரு முறையும் படிக்கக்கூடிய நேரத்தை கீழே குறிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடிகாரம் படம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கிறாங்க அப்படின்ட்டு குறிக்க சொல்லுங்கள். இந்த பகுதி விரைவாக அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். 4 முறை படிக்க சொல்லுங்கள். எவ்வளோ விரைவாக படிக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்தை கீழே குறிக்க சொல்லுங்கள். ஒழிப்பேன், அறிவேன் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விக்கு பதிலை எழுத சொல்லுங்கள். விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். முதல் கோட்டில் மே, 2வது கோட்டில் மோ, 3வது கோட்டில் மோ. இந்த 3 எழுத்துக்கு வித்தியாசம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. இதை உங்கள் குழந்தைகள்கிட்ட படிக்க சொல்லிவிட்டு கேள்வி கேளுங்க. படிப்பேன், வேறுபாடு அறிவேன் அப்படின்ட்டு படத்தோடு கொடுத்துருக்காங்க. படத்தோட இந்த வார்த்தையை படிக்கும்போது இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். படிப்பேன், மின்னுவேன், ஒரே வரிசை எழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம மெய்யெழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுதியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளை சிறிய சிறிய சொற்களை உருவாக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல அப்படியே எழுதி காட்ட சொல்லுங்கள். அதை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு எழுத்து எடுப்பேன், சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். அணில், அணில் மரத்தில் ஏறியது. மயில், தேசிய பறவை மயில். வானம், வானம் சிவந்திருந்தது. தூரம், சூரியன் வெகு தூரம் உள்ளது. நிலவு, நிலவு வெள்ளை நிறம். குடம், குடம் நிரம்பியது. இதே போல் ஒரு வார்த்தையை எழுதி அவங்கள வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்லுங்கள். உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். கடலில் வருவது அப்படின்ட்டு டேஷ் போட்டிருக்காங்க. பக்கத்தில் படம் கொடுத்துருக்காங்க. கீழே வீட்டிற்கு வருபவரை அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு கோடு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே அதற்கான விடை கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கோட்டில் எந்த வார்த்தை வரணும் அப்படிங்கிறத நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் இந்த பகுதியில் உள்ளதை பொருத்தமாக அவங்கள எழுத சொல்லுங்கள். குரில் நெடில் அறிந்து எழுதுவேன் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உணவு வகை அடை, நாம் அணிவது ஆடை, மலைக்கு பிடிப்பது குடை, பூக்கள் இருப்பது கூடை, பொருள்கள் வாங்குவது கடை, ஓடி பறப்பது காடை, முகிலன் வரைந்தான் படம், தினமும் படிப்பது பாடம், உயரமாக இருப்பது மலை, சூரியன் மறைவது மாலை. இதே போல் குரில் எழுத்துக்கும் நெடில் எழுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. இதை குழந்தைகளை வாசிக்க வைங்க.